திமுக மீதான ஊழல் புகார்கள் அனைத்தும் கற்பனையா? ரூபாய் 6 லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றி விசாரணைக்கு ஆணையிட தயாரா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் திமுக மீதான ஊழல் புகார்கள் கற்பனையா எனவும் ரூபாய் 6 லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றி விசாரணைக்கு ஆணையிட தயாரா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் கற்பனையானவை என்றும் அவற்றை இதுவரை யாரும் நிரூபிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதாக குறிப்பிட்ட அன்புமணி ராமதாஸ், திமுகவின் ஊழல்களுக்கான ஆதாரங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் நிலையில் சட்டத்தின் சந்து பொந்துகளில் நுழைந்து கொண்டு அவற்றின் மீதான விசாரணைக்கு முட்டுக்கட்டை போட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரது அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் கற்பனை என்று கூறுவது நகைமுரணின் உச்சம் ஆகும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியின் மீது பாட்டாளி மக்கள் கட்சி ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது எனவும் இவற்றின் மூலம் ரூபாய் 6 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்கக்கூடும் என்றும் கூறி இது தொடர்பாக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அன்புமணி ராமதாஸ் திமுக மீது செலுத்தியிருக்கிறார். ரூபாய் 888 கோடி பணி நியமன ஊழல் எனவும் ரூபாய் 4730 கோடி மணல் கொள்ளை, கடந்த 4.5 ஆண்டுகளில் நடந்த மணல் கொள்ளையின் மொத்த மதிப்பு 1.8 லட்சம் கோடி எனவும் அன்புமணி ராமதாஸ் ஊழல் குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரூபாய் 1020 கோடி ஒப்பந்த ஊழல் எனவும் ரூபாய் 366 கோடி பணியிட மாற்ற ஊழல் எனவும் ரூபாய் 1240 கோடி நெல் கொள்முதல் ஊழல் எனவும் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ரூபாய் 165 கோடி நெல் சரக்குந்து ஒப்பந்த ஊழல் எனவும் பள்ளிக்கரணை சதுப்பு நில அடுக்குமாடி ஊழல் எனவும் மது வரி ஏய்ப்பு மற்றும் அது மட்டும் 1.82 லட்சம் கோடி ஊழல் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டுக்கு ரூபாய் 5400 வீதம் 5 ஆண்டுகளில் 27,000 கோடிக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆண்டுக்கு ரூபாய் 15,000 கோடி வீதம் 5 ஆண்டுகளில் 75,000 கோடி மின் கொள்முதல் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டு அந்த திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்கிறார். இன்றளவும் விஞ்ஞான ஊழலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கும் திமுக தங்களுக்கும் ஊழலுக்கும் தொடர்பில்லை என்று கூறுவது அவ்வள நகைச்சுவையாகும் எனவும் திமுக ஊழலை செய்யவில்லை என்றால் அதன் மீதான ரூபாய் 6 லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து அதன் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்ட சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளின் மூலம் விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்கிறார். இதை செய்ய திமுக அரசு தயாரா என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிடக்கூடிய அறிக்கையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.